அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் தியரி ப்ராக்டிக்கல். நான் உங்கள் நண்பன் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா பார்க்க போகிறோம். அக்செப்ட்ஸ்னால் முதல்ல என்னென்னு தெளிவாக சொல்லிக்கிறேன். அக்செப்ட்ஸ்னால் அம்சங்கள் அப்படிம்பாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 8 அம்சங்கள் இருக்குது. இதில் முதல்ல என்னென்னு சொல்லிக்கான்னு பார்ப்போம். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மேக்னிட்யூட் அப்படிங்கிறது. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மேக்னிட்யூட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு 3 கூலும் சார்ஜ் இங்கே இருக்குது, 2 கூலும் சார்ஜ் கிட்ட இருக்குன்னா, இப்போ 3 கூலும் சார்ஜரோட ஃபோர்ஸ் தான் இதில் ஆக்ட் ஆகும். அப்போது இது மூலமாக என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா அதாவது சார்ஜை பொறுத்து தான் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதே அந்த சார்ஜோட வேல்யூ கம்மியாச்சுன்னா ஃபோர்ஸும் கம்மியாகும். இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் அப்படிங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது 2 மேக்னெட் கிட்ட வச்சுருக்கோன்னா சீக்கிரம் அதுவே அட்ராக்ட் ஆகிரும். இதே டிஸ்டன்ஸ் தள்ளி இது அட்ராக்ட் ஆக முடியாது. அப்போ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாயிரும். இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பாயிண்ட் சார்ஜ் இப்படி இருக்கும்போது அது கிட்ட வரும்போது அதோட அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். தள்ளி போய் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாயிரும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ஸ் எப்போ கம்மியாகுதுன்னா, டிஸ்டன்ஸ் கம்மியாக கூடும்போது ஃபோர்ஸ் கம்மியாகுது. இதே டிஸ்டன்ஸ் கம்மியாக ஃபோர்ஸ் அதிகமாகுது. இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் அலாங் தி லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் அலாங் தி லைன் என்ன அர்த்தம்? இப்போ ஒரு 2 பாயிண்ட் சார்ஜ் எப்படி இருக்குன்னா, லைனில் தான் ஆக்ட் ஆகும். அதாச்சு இந்த ஃபோர்ஸ் இப்படி ஒரு லைனில் தான் ஆக்ட் ஆகும் தவிர ஒரு சர்க்குலர் மோஷன்லையோ ஒரு எலிப்டிக்கல் மோஷன்லையோ இப்படி போய் இந்த லைன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. லைனில் ஆக்ட் ஆகாதனால இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். இதுக்கு ஒரு நொட்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, R12 கேப் அப்படிங்கிறாங்க. அதாச்சும் Q1லேருந்து Q2க்கு ஃபோர்ஸ் போகுது. அதான் இந்த நொட்டேஷனில் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அக்செப்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ சொல்கிறாரு. K = 4/ε0 அப்படின்னு சொல்கிறாரு. அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9×10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர் அப்படிங்கிறது. இது எப்படி இந்த எஸ்ஐ யூனிட் வந்துச்சுன்னு நான் அது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கே தெரியும் ஃபார்முலா, ஃபோர்ஸ் எஃபெக்டர் = Q1 Q2 /R² × K. இப்போ இதில் நம்ம K மட்டும் தான் வேணும்னா, இப்போ K மட்டும் இங்கே வச்சுட்டு இது இங்கே கொண்டு போய்க்கோங்க. எஃபெக்டார் R² /Q1 Q2 அப்படிங்கும்போது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்போ Q1 ஒரு அது ஒரு சார்ஜ் கூலம்பில் மென்ஷன் பண்ணுவோம் எஸ்ஐ யூனிட். அப்போது C/C² அது டாப்பில் எடுத்திங்கன்னா C/m² அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த R டிஸ்டன்ஸ் அது மீட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவோம். அதனால் m² அப்படின்னு ஃபோர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூட்டனில் தான் இருக்கனால என்னென்னு போட்டோம். இப்படி தான் வந்துச்சு இந்த n மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர்னு. இதே எப்சிலான் வேல்யூ பார்த்திங்கன்னா அது அப்படி K இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/4/K அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எப்சிலான் வேல்யூ வந்துடும். அப்படி இன்வெர்ஸில் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். பார்த்திங்கன்னா கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4th மைன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, 1 கூலும் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் இப்போ இங்கே ஒரு பிளேஸில் வச்சுருக்கோம், இங்கே ஒரு பிளேஸில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கே உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி ரொம்ப கிரேட்டர் தென் மோர் தென் 1 மில்லியன் டன் கிட்டத்தட்ட இருக்கும் அப்ராக்சிமேட்டு. அது ஏன் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் ஆனால் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் நம்ம நேச்சராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் ஜஸ்ட் அசம்ஷனில் தான் போட்டுருக்கோம். 1 இதுன்னு போடும்போது 9×10⁹ நியூட்டன். அப்போ கிட்டத்தட்ட இது 1 மில்லியன் டன்னுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ கூலும்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் பார்த்தா, மைக்ரோ கூலும் இல்லாட்டி நேனோ கூலும் அந்த அளவுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது 1 கூலும் ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். அதனால் இப்படி இருக்க வாய்ப்பில்லை. நெக்ஸ்ட் அக்செப்ட் என்ன சொல்ல வராதுன்னா, ஃபோர்ஸ் மீடியமை பொறுத்து மாறும் அப்படிங்கிறது. இது வேக்யூமாக இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். இதே மீடியத்தில் இருக்கும்போது ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். அது ஏன் இப்படி சொல்கிறான்னு பார்த்துட்டோம். அதில் எப்சிலான் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிக்கிறேன். எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி அப்படிம்பாங்க. பெர்மிட்டிவிட்டினா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சப்ஸ்டன்ஸால் எவ்வளோ தூரம் எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும், அது எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும்போது அப்படிம்பாங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் இமேஜினேஷன் பண்ணுறது மாதிரி சொல்கிறேன். இப்போது ஃப்ளோ ஆஃப் வாட்டர் போயிட்டு இருக்குது, அதாச்சும் தண்ணி ஃப்ளோவாக ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு கர்ச்சீஃப் வைக்கிங்க, அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வைக்கிங்க. இப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். கர்ச்சீஃப் ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அது புளிஞ்சிங்கன்னா தண்ணி வரும். ஒரு ஸ்பூனை உள்ளே டிப் பண்ணிட்டு அப்படி எடுக்கும் போது அதில் இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் அவ்வளோ எனர்ஜி தண்ணி ஸ்டோர் ஆகிருக்காது. இதுதான் இந்த 2 இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இதுதான் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் அதிகமாக ஸ்டோர் பண்ணால் அதுக்கு பெர்மிட்டிவிட்டி அதிகமாக இருக்குமாங்க, இது கம்மியாக ஸ்டோர் பண்ணால் அதுக்கு பெர்மிட்டிவிட்டியே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேக்யூமில் இருக்கும்போது அதோட ஃபோர்ஸ் எப்படின்னா, F21 = 1/4/ε0 Q1 Q2 R² R12 கேப்.
ஆச்சு. இதில் வந்து ஏர் வேக்யூம்னா நமக்கு தெரியும் ஏர், அது வந்து நமக்கு வந்து பெர்மிட்டிவிட்டி எப்படின்னா ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்சிலான் நாட் மட்டும் கிடைக்கும். அதை தான் இங்கே போட்டுருக்காங்க. இதே ஒரு மீடியம்னு கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியாது, எப்சிலான் நாட் வேல்யூ வந்து தெரியாது. ஆனால் கிரேட்டர் than 1 அப்படிங்கிற மாதிரி கூலும்ஸ் சொல்கிறாரு. அதனால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், F vector 21 equal to 1 divided by 4 by epsilon q1 q2 divided by r square r12 cap. ஆச்சு இந்த எப்சிலான் வந்து அப்படியே வச்சுக்கிறோம். நமக்கு வந்து எப்சிலான் ஆர் வேல்யூ தெரியாதனால இது வந்து அப்படியே வச்சுக்கிறோம். இவ்வளோ தான் 5 அக்செப்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ சிஸ்ட் எக்ஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு கிராவிடேஷன் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கூலும்ஸ்லாம் வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாயிண்ட் சார்ஜ். நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். கிராவிடேஷன் லா பார்க்கும்போது டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 2 மாசஸ். அதாச்சும் எர்த் மாஸையும் ஹியூமன் மாஸையும் பொறுத்து தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக தானே இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் அதை கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆனால் செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிடேஷன் லா வந்து எப்போவுமே ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஆனால் கூலும்ஸில் வந்து அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் அப்படிங்காங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் கொண்டு வந்தால் அட்ராக்ட் ஆகும், இதே 2 பாசிட்டிவ் கொண்டு வந்தால் ரிப்பல் ஆகும். இதான் கூலும்ஸ் லா சொல்லுது. ஆனால் இதே கிராவிடேஷன் லா வந்து என்னதுன்னா எப்போவுமே அட்ராக்டிவ். ஆக்சுவலி நீங்கள் ஒரு சாலிடு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு அயன் ராடை வந்து நான் இங்கேருந்து போட்டாலும் அது லேண்டில் போய் தான் அவ்வளோ போகுது. இதே வாட்டரில் தூக்கி போட்டாலும் அதுவும் அப்படி உள்ள மூழ்கிட்டே தான் போகுது. அது வந்து எப்போவும் ரிப்பலும் ஆகாது, எதுவும் ஆகாது. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எப்போவும் இழுத்துட்டே தான் இருக்கும். அதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்னு பாருங்கள். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் தான் 6.626 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பெர் கூலும் கேஜி பெர் ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா மாசை பற்றி பேசுனால கிலோகிராம் அப்படின்னு பேசுவாங்க. இதே கூலும்ஸ் லாவில் பாருங்கள். கூலும்ஸ் லா கான்ஸ்டன்ட் K = 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியும் இது வந்து 9 × 10⁻9 ஏதாச்சும் இது பாசிட்டிவில் இருக்குது, இது நெகட்டிவில் இருக்குது. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இதிலே கன்க்ளூட் பண்ணுறாங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ்னாலும் அப்ளை ஆகும். ஆனால் கூலும்ஸில் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் மட்டும் தான் அப்ளை ஆகும். இது வந்து ஷார்ட் டேர்ம் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து மீடியம் வந்து எப்பவும் டிபெண்ட் பண்ணியே இருக்காது. அது வந்து எந்த ஒரு இடமா இருந்தாலும் கிராவிடேஷன் வந்து அப்ளை ஆகும். இதே கூலும்ஸ் லா பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் வந்து பொறுத்து அந்த பெர்மிட்டிவிட்டி ஆச்சு நான் சொன்னோம்ல எப்சிலான் நாட் வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். இதே ஏர்னா 1 இருக்கும், இதே வாட்டராக இருந்தால் அதுக்கு ஒரு பெர்மிட்டிவிட்டி இருக்கும். அப்போது ஒரு இதை பொறுத்து இந்த பெர்மிட்டிவிட்டி மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கே வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதான் சொல்கிறாங்க டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் லா வந்து இப்போ 2 மாசஸ் அது வந்து மோஷனில் இருந்தாலும் சரி ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும் கிராவிடேஷன் ஃபுல்லாக. ஆனால் இதிலே கூலும்ஸ் லாவில் பார்த்தீங்கன்னா அது 2 பாயிண்ட் சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் போது தான் அதை அப்ளை ஆகும். இதே மோஷனில் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகும். அது வந்து ஃபர்தராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th அக்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா F12 வெக்டர் ஈக்குவல் டு 1 / 4/ε0 இன்ட்டு Q1 Q2 / R ஸ்கொயர் R21 கேப் அப்படிங்காங்க. இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம். ஆச்சு இது வந்து Q2லேருந்து Q1 டைரக்ஷன் வந்து வர்றது மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஆப்போசிட்டில் எழுதுனா இப்படி எழுதிக்கலாம். இப்போ எப்படி எழுதிக்கலாம் R21 கேப் ஈக்குவல் டு -R12 கேப். இப்படி நம்ம டேரக்ஷன் பண்ணுறதுனால மைனஸ்னு போட்டுக்கிறோம். சரி இந்த இடத்துல மைனஸ்னு போட்டுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த மைனஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இது வந்து இப்படி எழுதிக்கலாமா நம்ம F வெக்டார் 21 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். அப்போ இது மூலமாக நமக்கு என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா இப்போ F12 வெக்டார் ஈக்குவல் டு -F21 வெக்டார். அப்போ கிட்டத்தட்ட இது வந்து நியூட்டன் ஸ்டார் லா மாதிரி இருக்குது. எப்படின்னு பார்க்கிங்களா? நியூட்டன் ஸ்டார் என்ன சொல்லுது, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கி. இப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலான ஃபோர்ஸ் கிடைக்கும், ஆனால் அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இது மூலமாக அவங்க வந்து கூலும்ஸ்லாம் வந்து நியூட்டன் ஸ்டார் லா வந்து ஒபே பண்ணுது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 8th அக்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கூலும்ஸ்ல வந்து பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும், மிச்சம் இதுக்கு அப்ளை ஆகாது அப்படிங்காங்க. அப்படியே நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. அது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் ஆச்சு ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் எடுத்துக்கிங்களா அதோட ரேடியஸ் வந்து ஸ்மாலர் தேன் அதாச்சும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த ரெண்டுத்துக்குள்ளே டிஸ்டன்ஸோடு ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் கூலும்ஸ்லாம் வந்து அப்ளை ஆகும் அப்படிங்காங்க. அதுபோக இப்போ இன்னொரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கூலும்ஸ்லாம் வந்து கூலும்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஒரு டார்ஷன் பேலன்ஸ் அது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு உடன் இது மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு பெண்டுலம் வந்து இப்படி தொங்குற மாதிரி இருக்கும். ஒரு உடன்ஷிக்கு வந்து இப்படி வந்து பால் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பியர்டு பால் வந்து இங்கே இருக்கும். அவர் வந்து இன்னொரு ஸ்பியரை வந்து நல்லா சார்ஜ் ஏற்றிட்டு கிட்ட கொண்டு போகும்போது அந்த ஸ்பியர் வந்து அப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை வச்சு தான் அவர் வந்து கூலும்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.